எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவில் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம், இன்னொன்று சிடி டிவிடியில் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்குள்ளவே ஓஎஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி டிவிடி இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது, நெட்வொர்க்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓஎஸ் வந்து ஏதோ சர்வரில் எங்கேனா இருக்கும், ஸோ நெட்வொர்க் வழியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சிடி டிவிடியெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நெட்வொர்க் இன்ஸ்டாலேஷன் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பெரும்பாலான கம்பெனியில் யூஸ் பண்ணுறதில்ல, சில கம்பெனியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலானவங்க எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா த்ரூ பென் ட்ரைவ், யூஎஸ்பி ட்ரைவ் மூலியமாக தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த யூஎஸ்பியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்றது ஏற்கனவே நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வென்டாய், சரிங்களா? இங்கே பாருங்கள், யூஎஸ்பி சிம்பிள் போட்டிருக்கு, எ நியூ போர்ட்டபிள் யூஎஸ்பி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா சாஃப்ட்வேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் வெர்ஷனாக இருக்கும், கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் வராது, அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு எந்த பணமும் செலுத்த தேவையில்ல. அப்படி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் டொனேட் பண்ணலாம், சரிங்களா, இந்த சாஃப்ட்வேருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிட்காயினாக பண்ணலாம், இல்லை பேபால்லேருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி எல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸு, ப்ளஸ் வந்து இது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ, அப்புறம் WIM, அதாவது விண்டோஸ் இமேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? WIMனு ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் IMGன்னு ஒன்று இருக்குது, VHDனா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு, EFI ஃபைல்ஸ்னால் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் தான். இதெல்லாம் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. EFI எல்லாம் VMவேரில் வரும், சரிங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூட்டபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பென்ட்ரைவ் எடுத்து நீங்கள் பூட்டபிளாக மாற்றும் போது அதில் ஒரு ஓஎஸ் மட்டும்தான் காப்பி பண்ணும் முன்னாடியெல்லாம். எப்படின்னா இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா ஒரு யூஎஸ்பி வந்து பூட்டபிளாக மாற்றுறோம், இல்லை வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வச்சு யூஎஸ்பி பூட்டபிள் சாஃப்ட்வேர் நேம் சொல்ல விரும்பல, ஏன்னா யாரையும் தாழ்த்தியெல்லாம் சொல்லக்கூடாது, ஒன்றுத்தில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, சரிங்களா, தனித்துவம் இருக்குது. அந்த மாதிரி அதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஓஎஸை காப்பி பண்ணி போட்டுட்டா அந்த ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் என்னன்னாக்கா நீங்கள் வந்து இதை அந்த யூஎஸ்பி ரெடி பண்ணிவிட்டு இதில் 5 ஓஎஸ் 10 ஓஎஸ் எவ்வளோ ஓஎஸ் தேவையோ அந்த ஓஎஸை இதில் வந்து வச்சுக்கலாம், உங்களுடைய பென்ட்ரைவனுடைய சைஸை பொறுத்து, சரிங்களா? அது எப்படி வைக்கணும், இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எல்லா டைப் ஆஃபும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது UEFI அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை லெகசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓஎஸ் வந்து விண்டோஸ் PE, லினக்ஸு, க்ரோம் OS, யூனிக்ஸ், VMware, ஜென்னு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய டெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? இதனோட ஃபீச்சர்ஸை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ISO ஃபைல்ஸ் larger than 4 GBயும் சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா சில ஃபார்மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணோம். FAT32, NTFS, நீங்கள் பென்ட்ரைவ் எப்படி வேணால் வச்சுருக்கலாம் உங்கள் பார்ட்டிஷனை, ஆனால் இது வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் மோஸ்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் சப்போர்ட்டட், அதாவது 1200க்கும் மேற்பட்ட
டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த மெனு அலைஸ் ஏலியாஸ் மெனு டிப் இதெல்லாம் வந்து லினக்ஸ் சம்மந்தமான விஷயம். ஸோ அதிலலாம் கூட சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி வந்து பேஸ்ட் பண்ணுறது ஓஎஸை அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நான் விண்டோஸ் ஜிப் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஃபோர்ஜ் வெப்சைட்டுக்கு போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வென்டாய் ஐஎஸ்ஓ இல்லைனா வென்டாய் டார் நான் ஜிப் ஃபைலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஜிப் ஃபைலுக்குள்ளே போகிறேன். யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லின்னு வருது. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். வென்டாய் 1.1.07 இங்கே வென்டாய் டு டிஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம சிஸ்டமில் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது ஜி அப்படின்ற ட்ரைவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது ரெடி அப்படின்னு கேட்குது. நான் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? த டிவைஸ் வில் ஃபார்மேட் ஆகிடும், உங்கள் டேட்டாஸ் எல்லாம் போயிடும்னு சொல்லுது. பரவாயில்ல, டபுள் செக். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகுது பென்ட்ரைவில். சரிங்களா? இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டாக த வென்டாய் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பென்ட்ரைவ் போயிட்டு பார்க்குறோம். இப்போ வென்டாய் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓஎஸ் உபுண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஓஎஸ், நான் சும்மா உபுண்டுன்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? டிஸ்க் இமேஜ் .isO அப்படின்ட்டு இருக்கணும். சரிங்களா? இப்போ பிடிஎஃப்னா .pdfன்னு இருக்கும், டாக்குமெண்ட் ஃபைல்னா .docன்னு இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஐஎஸ்ஓன்னு இருக்கணும். சரிங்களா? இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் பென்ட்ரைவ் ஜி ட்ரைவ். இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து பூட்டபுளாக ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 OS 10 OS 15 OS எவ்வளோ OS வேணுமோ அவ்வளோ OS வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து டெஸ்டட் ஐஎஸ்ஓன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஓஎஸ் வந்து இதில் வந்து ஆல்ரெடி செக் பண்ணதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இது வந்து நிறைய பேரும் பயன்படுத்திட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் இது பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.